பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். கிரகங்கள் வேலை செய்கின்ற ஒரு ரகசியம் இருக்கு. அப்ப இப்ப பணத்தை பத்தியே பேசுவோமே, நம்ம எப்பயுமே 2-6 பத்தியே பேசுவோம். இந்த 2-6-10 என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியங்கள் தொழில் சார்ந்த விஷயம். இந்த 2-6-10 என்று சொல்லக்கூடிய தொழில் சார்ந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசும்போது, இந்த 2 குடையவன் யார்? 2 குடையவன் யாராவது ஒருத்தர் இருப்பான். அப்ப இந்த 2 குடையவன் நின்ற நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு நட்சத்திரத்தை பத்தியே நம்ம சிந்தனை பண்ணிக்க. 2 குடையவன் கேட்டை நட்சத்திரத்துல போய் நின்றுட்டான். அப்ப பணத்தை பண சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய 2 குடையவன் நின்ற நட்சத்திரத்தை பற்றி தான் நம்ம சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்துலதான் நம்மளுடைய 2 குடையவன் நின்றுட்டு இருக்காரு, இவர் மூலமா தான் நமக்கு பணம் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லா மனிதனுக்குமே வரக்கூடியது ஏற்கலாம். ஆனால் அது அப்படி இல்லை. இந்த 2 குடையவன் நின்ற நட்சத்திரத்துக்கு சம்பந்தமாக இன்னும் 2 நட்சத்திரம் இருக்கு. இவர்கள் நட்சத்திரம் போடும்போது பணம் வரும். ஏன்னா இவங்க ஒரு குரூப். கேட்டையுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாரு? சூரியன். இவங்க எல்லாமே ஒரே நவாம்சம். அப்ப ஒருத்தர் மனிதனுக்கு கேட்டை நட்சத்திரத்துல போய் 2 குடையவன் நின்று விட்டால் அவருக்கு கேட்டை, ரேவதி, ஆயில்ய நட்சத்திரங்கள் ஓடும் போதும் பணம் வரும். சூரியனுடைய நட்சத்திரம் ஆகிய உத்தரம், உத்திராடம், கார்த்திகை நட்சத்திரம் ஓடும் போதும் பணம் வரும். அதற்கு அடுத்து என்ன சொன்னா, ராகுவுடைய நட்சத்திரம் ஆகிய சுவாதி, சதயம், திருவாதிரை நட்சத்திரம் ஓடும் போதும் பணம் வரும். கண்டிப்பா வரும். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. 2வது, கேட்டை நட்சத்திரத்தில் சூரியன் வரும்போதும் பணம் வரும். அதே கேட்டை நட்சத்திரத்தில் புதன், கேட்டை நட்சத்திரத்துல புதன் வரும்போதும் பணம் வரும். அதே கேட்டை நட்சத்திரத்துல ராகு வரும்போதும் பணம் வரும். ஆக மொத்தம் ஒரு 2 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு அது ஒரு நட்சத்திரத்தில் தான் நிக்குது. ஆனால் மீதம் உள்ள 8 நட்சத்திரங்களில் யார் போகும்போது நடக்கும். இந்த 2 குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் இந்த 12 நட்சத்திரங்களில் மூவ் ஆகும் போது பணம் கிடைக்கும். 12 நட்சத்திரங்களில் போய் மூவ் ஆகும் போதும் பணம் கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த 2 குடையவன் நின்ற நட்சத்திரத்துல சூரியன் வரும்போதும் பணம் கிடைக்கும், புதன் வரும்போதும் பணம் கிடைக்கும், ராகு வரும்போதும் பணம். இது கோச்சார ரீதியாக வரும். இப்படி ஒரு லிங்க் மட்டுமே நமக்கு எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. இல்லை, நம்மளுடைய நட்சத்திரம் 2 குடையவர் இதுல தானே உட்கார்ந்துருக்காரு, இதன் மூலமா தானே வரும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அது சார்ந்த அந்த அனைத்து விஷயங்களிலும் நமக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். இதை கவனமாக நீங்கள் பிடித்து கொள்ளணும், கவனமா பிடிச்சுக்கிடணும். அப்ப அதே சமயத்துல என்ன சொல்றான்னா, இப்படியெல்லாம் ஜோதிடம் ரொம்ப உள்ளார்ந்து நீங்க போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜோதிடத்தில் வெற்றி பெறலாம். கேட்டை நட்சத்திரம் நம்மளுடைய 2 குடையவன் கேட்டை நட்சத்திரத்தில் தானே இருக்கிறார். இது ஒரு உதாரணம். கேட்டை நட்சத்திரத்தில் தானே இருக்கிறாரு. நம்ம அதை மட்டும்தான் ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சூரியனுடைய நட்சத்திரங்களில் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணலாம், ராகுவுடைய நட்சத்திரங்களில் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணலாம், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதே சமயத்துல 2 குடையவன் என்ற நட்சத்திரங்களை 2 குடையவன் இருக்கா இல்லையா, 2 குடையவன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, 2 குடையவன் கேட்ட நட்சத்திரத்தில் நமக்கு உட்கார்ந்துருக்காரு. ஆனால் அந்த 2 குடையவனுடைய 3 நட்சத்திரங்களில்
ரெண்டு குடையவனுக்கு ஒரு 3 நட்சத்திரம் இருக்கும் இல்லையா? இப்ப சுக்கிரனே வந்து கேட்ட நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு. அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் ஓடும் போதும் அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரங்களில் வந்து என்ன சொல்றான்னா வந்து ராகு, புதன், சூரியன் உட்காரும் போதும் போகும்போதும் ஆக மொத்தம் வந்து நமக்கு பணம் கொடுக்கின்ற நட்சத்திரம் மொத்தம் 15. இந்த 15 30 நாள்ல 15 நாள்ல வந்து கண்டிப்பாக பணம் வருமானம் வரும், வராமலாம் போகாது. ஏன்னா 2 குடையவன் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் ஒரே நட்சத்திரத்துல தான் சம்பந்தப்பட்டிருக்கான். அவருடைய காலில் போய் நின்றுருக்கான். அந்த காலுக்கு சம்பந்தப்பட்டது கூட 2 நட்சத்திரம் ஆயிடுச்சா? 2 குடையவன் நட்சத்திரம் ஆக மொத்தம் 15 நட்சத்திரம் வேலை செய்யும். இதனாலதான் எல்லாரும் என்ன சொன்னா வந்து ஒரே இதை வந்து நீங்க இப்ப வந்து என்ன சொன்ன 2 குடையவன் 2 நட்சத்திரத்தில் நம்ம சாமி கும்பிட முடியலையா? எல்லாத்துக்கும் இந்த விஷயத்தை எப்படி சொல்லிடணும்னா 3 பேர் 3 குரூப். ஒரு குரூப்பு குரு, கேது, சந்திரன். ஒரு குரூப் வந்து குரு, கேது, சந்திரன். இன்னொரு குரூப்பு செவ்வாய், சனி, சுக்கிரன். இன்னொரு குரூப்பு புதன், ராகு, சூரியன். இந்த குரூப்புகளில் இந்த குரூப் தான். இந்த குரூப்ல வந்து என்ன சொன்னா வந்து ஒருத்தருக்கு வந்து 2 குடையவன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கானோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான திசை ஓடும் போதும் பணம் வரும். 2 குடையவனுக்கு ரிலேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்துல புத்தியோ அந்தரமோ ஓடும் போதும் பணம் வரும். உறுதியா பணம் வரும். அதுல எந்த மாற்று கருத்துமே சொல்ல முடியாது. அப்ப இதே மாதிரி நம்ம பார்க்கணும். அப்ப குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது சூரியன், கேது, சந்திரன் ஒரு குரூப்பு, செவ்வாய், சனி, சுக்கிரன் ஒரு குரூப்பு, சூரியன், புதன், ராகு ஒரு குரூப். இவர்களில் எந்த நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரங்களில் நம்மளுடைய தொழில் ஸ்தானாதிபதியோ 2 குடையவனோ 6 குடையவனோ உட்கார்ந்தாலும் 2 குடையவனோ 6 குடையவனோ உட்கார்ந்தாலும் அந்த 2 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான ரிலேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய கூட 2 நட்சத்திரங்கள். அப்ப ஆக மொத்தம் 9. 2ஆம் இடத்தில் 2 குடையவனுடைய நட்சத்திரம். ஆக 15 நட்சத்திரங்களின் மூலமாக நமக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். இந்த 15 நட்சத்திரத்தையும் நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ணலாம். அதுல நமக்கு பிடிச்சதை எது வேணாலும் ஆக்டிவேஷன் பண்ணனாலும் ஒரு நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணினால் மற்ற 14 ஆக்டிவேஷன் ஆகும். எவ்வளவு பெரிய சூத்திரம் தெரியுமா? சின்ன சூத்திரம் கிடையாது. ஒரு நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணினால் இப்ப நம்மளுடைய 2 குடையவனை ஓப்பனாவே சொல்ல போனா ஒருத்தர் மேச லக்கணத்துல போய் பிறந்திருக்காரு. அவருடைய 2 குடையவன் சுக்கிரன். அந்த சுக்கிரன் விசாக நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துட்டார். அந்த விசாக நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தால் குருவோடைய நட்சத்திரங்கள் ஃபுல்லா ஆக்டிவேஷன் ஆகும். குருவோடைய ரிலேஷன் என்று சொல்லக்கூடிய கேதுவோடைய நட்சத்திரம் பூரா ஆக்டிவேஷன் ஆகும். அதற்கடுத்து சந்திரனுடைய நட்சத்திரம் பூரா ஆக்டிவேஷன் ஆகும். அந்த ரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் குடைய நட்சத்திரம் ஆகிய பரணி, பூரம், பூராட நட்சத்திரம் ஆகும். அப்ப 15 நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும். அப்ப இதுல நம்ம வந்து 2 குடையவன் என்ற நட்சத்திரம் வந்து 2 குடையவன் சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து விசாக நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து விசாக நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணினாலே மொத்தம் 15 நட்சத்திரமும் ஆக்டிவேஷன் ஆகும். ஒரு லிங்க் கொடுத்துட்டான். அது ஒரு நெட்வொர்க். இங்க இருந்து தட்டுனா எல்லா இடத்துலையும் ஓகே லைக் விழுந்துரும். அந்த மாதிரி பாஸ்வேர்டை தெரிந்து வைத்து, அந்த பாஸ்வேர்டு மீன்ஸ் என்னது? அதனாலதான் 2 குடையவன் நட்சத்திரத்தை வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணும்போது 2 குடையவன் நின்ற நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணும்போது 2 குடையவன்
ரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான ரிலேட்டிவிட்டி வந்து என்ன சொன்ன மொத்தம் ஒரு 9 நட்சத்திரம். அதற்கடுத்து ரெண்டாம் இடத்தில் ரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு 3 நட்சத்திரம். ஆக 15 ஃபுல்லா வந்து ஃபுல் ஷேப்ல வந்து அது வேலை செய்யும். அப்படி வேலை செய்யும் போது நீங்கள் அதை பரிச்சித்து பாருங்கள், கண்டிப்பா இருக்கணும். கிளம்பிட்டியாப்பா? பார்த்துக்கோங்க. ஓகே. அப்ப அந்த ரிலேட்டிவிட்டி வந்து இப்படித்தான் வேலை செய்யும். அதனால நீங்கள் ஒரே நுணுக்கத்தை போய் பார்த்து கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொன்னா இன்னும் ஜோதிடத்தை புரியலைன்னு அர்த்தம். ஜோதிடத்தை எப்படி புரியணும்? ஒரு கிரகத்தால் 15 ஒரு கிரகம் உட்கார்ந்த இடத்தை வைத்து 15 நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும். இப்படித்தான் இன்னைக்கு வரைக்கும். காக்கா வந்து 2 குடையவன் என்னைக்கு வர அவர் 27 நாளைக்கு ஒருக்க வருவாரு. அதில் 27 நாளைக்கு ஒருக்க அள்ளியா கொடுத்துருவாரு. அப்ப கண்டிப்பாக இப்படித்தான் நீங்க பண்ணிக்கிடுங்க. அப்போ இந்த ரெண்டு குடையவன் நின்றது, ஏன்னா நித்த வருமானம் 2 குடையவன் தான். அந்த நித்த வருமானத்துக்குரியவன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறானோ, இன்னொரு உதாரணம் சொல்லிடுறேன். ஒருத்தர் கடகலக்கணம்னு வைங்க, 2 குடையவன் வந்து 2 குடையவர் கடகலக்கணம்னு வச்சீங்கன்னா வந்து என்ன சொன்னா கடகலக்கணம், ஏன்னா சூரியனுக்கு சொல்லியாச்சு. ஒருத்தர் வந்து என்ன சொல்லலான்னா வந்து துலாலக்கணம்னு வைங்க, 2 குடையவன் செவ்வாய். இந்த 2 குடையவன் வந்து என்ன சொல்லலான்னா யாரோடைய நட்சத்திரத்துல போய் உட்காந்துருக்கோம்? பூர நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்கோம். அப்ப 2 குடையவன் செவ்வாய் பூர நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தால் சுக்கிரனுடைய நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும், சனியோடைய நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும், செவ்வாயோடைய நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும். செவ்வாயோடைய நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும். அப்ப அந்த 9 நட்சத்திரங்கள் ஏற்கனவே செவ்வாய் வந்து அந்த இனத்தை சார்ந்தவர் தான். துலாலக்கணமாக வந்தால் 2 குடையவன் செவ்வாய். அந்த 2 குடைய செவ்வாய் வந்து பூர நட்சத்திரத்துல அவருடைய இனத்திலே போய் உட்கார்ந்துட்டாரு. அவருடைய இனம் என்னது? சனியும் சுக்கிரனும். அவர்கள் எல்லாம் ஒரு இனம். உனக்கு வேலை செய்யும்போது எல்லாருக்கும் சேர்த்தே வேலை செய்வான். 3 பேருமே வேலை செய்வான். ஒருத்தனுக்கு வந்து செவ்வாய் திசை ஓடுகிறது, செவ்வாயுடைய திசை ஓடுகிறது, சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலிருந்து ஓடுகிறது என்று சொன்னால் அந்த செவ்வாய்க்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியது சனியும் ஒத்துழைப்பு கொடுக்கும், சுக்கிரனும் ஒத்துழைப்பு கொடுப்பாரு. இது 3மே முக்கூட்டு கிரகங்கள். அப்படின்னா முக்கூட்டு கிரகங்கள் என்பதை விட நவாம்சத்திலிருந்து ஒரே நவாம்சத்துல பயணிக்கிறவர்கள், ஒரே தண்டவாளத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய நபர்களாக இவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதிரி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்ப இதுதான் அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே சுயசாரம் என்று சொல்லக்கூடிய சேம் டு சேம்ல உட்கார்ந்தா தான் 9 நட்சத்திரம் வேலை செய்யும். ஆனால் உங்களுக்கு இந்த சேம் டு சேம் நட்சத்திரத்தை தவிர மாற்று நட்சத்திரங்கள் ஒரு இடத்தில் உட்கார்ந்து விட்டது என்று சொன்னால் 12 நட்சத்திரங்கள் வந்து கண்டிப்பாக வேலை செய்யும். அதனால நீங்க பரிச்சித்து பாருங்கள். 2 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான ரிலேட்டிவிட்டி கண்டிப்பாக மொத்தம் 9 நட்சத்திரம். 2 குடையவனுடைய நட்சத்திரம் வந்து ஒரு 3. அப்போ வந்து என்ன சொல்றானா 9 3 12 நட்சத்திரங்கள் காலத்திற்கும் உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு 2 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு 2 குடையவன் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த நட்சத்திரம் முதலில் செவ்வாய் வீதியா, அதற்கடுத்து சூரிய வீதியா, அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து குரு வீதியான்னு பார்த்துக்கிடுங்க. இந்த 3 நட்சத்திரங்கள் என்பது குரு, கேது, சந்திரன். இது ஒரு கூட்டு. செவ்வாய், சனி, சுக்கிரன் ஒரு கூட்டு. அதற்கடுத்து சூரியன், புதன், ராகு ஒரு கூட்டு. ஓகேவா? அவ்வளவுதான். எல்லாமே வந்து என்ன சொன்னான்னா வந்து 27 நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து 3 இதுல அடக்கமாயிரும். அடக்கமாகி நம்ம எது உட்கார்ந்ததையும் சேர்த்து வந்து என்ன சொன்னா 9 3 12 நட்சத்திரங்கள் பணத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அதை நீங்க கேட்காட்டலும் கொடுக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேஷன் ஆகும்.
யாரும் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் சின்ன தடுமாற்றங்கள் எல்லாத்துக்கும் வரும். கடைசியா சொல்லிடுறேன். 2 குடையவன் அல்லது 10 குடையவனை யாரை வேணாலும் எடுத்துக்கிடுங்க. அவர் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்று பாருங்கள். அந்த நட்சத்திரம் என்ன சொன்னான்னா குருவாக இருந்தால் குரு, கேது, சந்திரன் வேலை செய்யும். அந்த நட்சத்திரம் செவ்வாயாக இருந்தால் செவ்வாய், சனி, சுக்கிரன் நட்சத்திரங்கள் வேலை செய்யும். அந்த நட்சத்திரம் 2 குடையவன் சூரியனுடைய நட்சத்திரமாக இருந்தால் சூரியன், ராகு, புதன் வேலை செய்யும். அந்த 2 குடையவன் உட்கார்ந்ததோ 10 குடையவன் உட்கார்ந்ததோ அந்த கிரகத்திற்குண்டான நட்சத்திரங்களும் வேலை செய்யும். ஆக மொத்தம் என்பது ஒரு காலில் நட்சத்திர காலில் உட்கார்ந்து விட்டால் அந்த நட்சத்திர காலுடைய செயல்பாடுகள் மொத்தம் 12 நட்சத்திரங்களை செயல்படுத்தும் என்று சாஸ்திரம் சொல்லுது. அந்த இடத்துல சந்திரன் வரும்போது ஆக்டிவேஷனை ஆக்சுவலா பணம் வந்துடும். அதெல்லாம் கவலை எல்லாம் பட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அப்ப இப்ப என்னுடைய நட்சத்திரம் என்ன சொன்னா செவ்வாய் கேட்டை நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப கேட்டையுடைய 3 நட்சத்திரங்கள், ராகுவுடைய 3 நட்சத்திரங்கள், சூரியனுடைய 3 நட்சத்திரங்கள், அவிட்டத்துடைய 3. ஏன்னா செவ்வாய் என்பது அவிட்டம். செவ்வாய் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் என்ன சொன்னா 3: சித்திரை, அவிட்டம், மிருகசீரிடம். இது 3 வேலை செய்யும். அப்ப என்னுடைய தனம் என்று சொல்லக்கூடியது செவ்வாய் கிரகமாக இருந்து அது புதனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிற காரணத்தினால் எனக்கு என்ன சொன்னா 12 நட்சத்திரங்கள் கண்டிப்பாக வேலை செய்து பணத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இது உண்மை. இதே மாதிரி இப்ப இது ஒரு குரூப் வந்துருச்சு. இப்ப நமக்கு என்ன சொன்னா சூரியனுடைய ராகு, சூரியன், புதனும் நம்மளுடைய 2 குடையவனுடைய நட்சத்திரங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படின்னு 10 குடையவன்ல யார் உட்கார்ந்துருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 10 குடையவன் யாருடைய நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்காருன்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப 10 குடையவன் செவ்வாயுடைய நட்சத்திரத்துல போய் செவ்வாய், சனி பிளஸ் சுக்கிரன் நட்சத்திரங்களும் வேலை செய்யும். அதோட அந்த 10 குடைய தொழில் ஸ்தானாதிபதி சந்திரனாக இருக்கிறதுனால சந்திரனுடைய நட்சத்திரம் வேலை செய்யும். அப்ப என்னாச்சு? அப்ப இந்த வெவ்வேறு கேட்டகரியில போய் உட்கார்ந்துருக்கும் போது இதே 6 குடையவர் என்ன செஞ்சுட்டார்? ராகுவுடைய நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்தார். 6 குடையவர் ராகுவுடைய நட்சத்திரம் ஏற்கனவே என்ன சொன்ன 2 குடையவர் என்ன சொன்னான்னா புதனுடைய நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினாலும் 6 குடையவர் என்ன சொன்னான்னா உங்களுக்கு ராகுவுடைய நட்சத்திரத்துல இருக்க ஒரே சேம் ஆகி போச்சு. அப்ப அது ஒரு 12. சந்திரன் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி உட்கார்ந்துருக்கிறது செவ்வாயோடைய நட்சத்திரமா இருக்க செவ்வாயோடைய ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்லக்கூடிய சனி, சுக்கிரனுடைய நட்சத்திரங்களும் சந்திரனுடைய நட்சத்திரங்களும் அது ஒரு 12 24 நட்சத்திரத்தில் கண்டிப்பாக காசு வரும். இப்படிங்கிற கணக்கு உண்மையாகவே இருக்கிறது. பரிச்சித்து பாருங்க. ஜோதிடம் படித்தவங்களுக்கு புரியும். ஜோதிடம் படிக்காதவங்களுக்கு இந்த சேனலை பார்த்தா என்னத்தையோ சொல்றாரு. சில பேர் நேற்று ஒரு ஆள் திம்பச்சக்கரம் விளக்கமாக தான் பேசியிருக்கேன். கன்ஃபியூஸ் அப்படிங்கிற உனக்கு அதை புரிய தெரியல. புஜம் என்று சொன்னால் என்னது? புஜம்னா என்னது? தோல்னா என்னது? இந்த 2க்கு வித்தியாசம் தெரியாம இருந்தா நான் என்னையா செய்யறது? அப்ப ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது புஜம் என்று சொன்னால் இந்த இதையா. அப்ப இத தெரியாம என்ன சொன்னா கை என்று சொன்னால் இது. அப்ப எல்லாமே கொஞ்சம் சிந்தனை பண்ணணும்னா எல்லாமே வந்துடும். வராம இருக்காது. நம்ம அவசரப்பட்டு யாரையும் குறை சொல்லி என்ன பண்ண போறீங்க? யாராவது பதில் கொடுக்காங்களா உங்களுக்கு? கன்ஃபியூஷன் நீ வாடி சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒன்றும் பண்ண முடியாது. அதனால புரிந்து கொள்ளுங்கள். எப்பயுமே நட்சத்திரங்கள் சூரியன், புதன், ராகு ஒரு கூட்டு. அதற்கடுத்து குரு, சந்திரன், கேது ஒரு கூட்டு. அதற்கடுத்து என்ன சார்? செவ்வாய், சனி, சுக்கிரன் ஒரு கூட்டு. இதை வைத்தே நம்மளுடைய தொழிலில் எந்தெந்த கிரகங்கள் எங்கே உட்கார்ந்திருக்கிறது அதோடைய ஆதிபத்தியங்களை கண்டுபிடிச்சு இது ஃபுல்லாவே காலம்பூரா நமக்கு ஒரு நட்சத்திரத்தில் உட்கார்ந்து விட்டால் மொத்தம் 12 நட்சத்திரங்கள் வேலை செய்யும். இதை புரிஞ்சுக்கிடுங்க. சரியா? புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக
உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று கூறி எல்லோரும் நன்றாக இருக்க வாழ்த்து கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.